வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசைசரில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ணாமலை இந்த ரோஹிணி எப்படியாச்சும் நம்ம வீட்டுக்கு கொண்டு ஆகணும். இவ தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கா. கோவத்தில் என்ன பண்ணுறது கூட தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா. நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, அந்த பார்லாமெண்ட் எங்கே போயிருக்குன்னு தெரியல, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவே வித்யா வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பண்ண உடனே வித்யா எடுக்கிறாங்க. எடுத்தோன்னா அங்கே ரோஹிணி வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. அப்போ வித்யா சொல்கிறாங்க, ஆமாங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மீனா, சரிங்க அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபோன் தர முடியுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வித்யா சொல்கிறாங்க, இல்லைங்க ரொம்ப கோவத்தில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கொடுங்க நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க, சொல்லுங்க மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா இந்த மாதிரி மாமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அதான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அண்ணாமலை ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. இங்கே பாருமா, உனக்கு கோவம் இருக்கும், நீ கஷ்டப்படவே நல்லா தெரியுது, இருந்தாலும் என்ன பண்ணுறது, நீ இவ்வளோ பெரிய தப்பு மறைச்சிட்ட, சரி நீ வீட்டுக்கு வா, நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை அங்கிள் நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ வாமா, உன்னோட அத்தை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, நீ வா அப்படி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ரோஹிணி கிளம்புறாங்க. கிளம்பி வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க. அப்போ திருப்பி விஜயா பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் தான் வர சொன்னேன், எப்படி நம்ம வீட்டு மருமகளை எப்படி வெளியில் அனுப்ப முடியும், வெளியில் உள்ளவங்கள என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, இல்லைங்க நான் தான் இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ நான் தான் இவ்வளோ வெளில போக சொல்கிறேன், நான் இப்போ சொன்னதை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி விஜயன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா புரிஞ்சுக்க விஜயா, இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, நம்ம பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, இல்லைங்க இப்போ பாருங்க அவள் எந்த மாதிரி விஷயத்த பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் நாங்கள் கிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் அங்கிள், ஏன்னா நான் சொன்னது பொய் தான், ஆனால் எதுக்காக சொன்னேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்காக சின்ன பொய் சொல்லிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக பணக்கார மருமகளாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வர மனோஜ் ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால தான் பொய் சொல்ல வேண்டியதாக ஆச்சு. சீரியஸாக நான் அப்படியே பொய் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே நம்ம உண்மையை சொல்லலாம் பார்க்குறதுக்குள்ளே எனக்கு அந்த காசு வேணும், இந்த காசு வேணும், மனோஜுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ காசு வேணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில மாமா, அதனால தான் நான் பொய் சொல்லிட்டேன், நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, சரிம்மா நீ பண்ணது தப்பு தான், என்ன பண்ண முடியும், நீ கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலாம், விடு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க. விஜய் அங்கே பாரு, கொஞ்சம் பார்த்து பண்ணு, இப்போ தான் புரிஞ்சு போச்சு இல்லை எதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லி, நீயும் எதுக்கத்தாலும் காசுன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் வேணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, என்னங்க இப்போ நான் இருக்கணுமா இல்லை அவ இருக்கணுமா இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை, விஜயா என்ன விஜயா பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம அதை பேசி சால்வ் பண்ணி ஆகணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, எங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பேசினாலும் எனக்கு ஒன்றுமே ஆக போகிறது இல்லை, இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலைக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. விஜயா அங்கே பாரு, அவள் இந்த வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் உள்ளே போயிடுறாங்க. அது இல்லாமல் ரோஹிணி மனோஜை பார்த்து, மனோஜ் என்னை ரொம்ப மன்னிச்சிடும் மனோஜ், சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மனோஜ் சொல்கிறாங்க, என்ன ரோஹிணி என்னை இப்படிலாம் ஏமாற்றிட்டு சாரி கேட்டால் நான் விட்டுருன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி மனோஜும் கோவமாக உள்ளே போயிடுறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, விடு ரோஹிணி, எல்லோரும் கோவமாக தான் இருப்பாங்க, போக போக சரியாயிடும் விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி ரோஹிணியும் போயிடுறாங்க. அதுவும் இல்லாமல் முத்துவும் மீனாவும் கிச்சனுக்கு போய் பேசிக்கிறாங்க. நடந்த விஷயத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் முத்துக்கு ஒரு டவுட் வருது, சரி இந்த பார்லமா பண்ணாங்க, இந்த கல்யாணத்துக்காக மட்டும்தான் போய் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க எனக்கும் அதான் டவுட்டு, இந்த கல்யாணத்துக்காக இவங்க இவ்வளோ போய் சொல்லுவாங்களா என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, இல்லை மீனா இதில் வேறு ஏதோ ஒரு சூழ்ச்சி ஒன்று இருக்குது, நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.